Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நாம ஹேக்கர் ரேங்க்ல 30 days of code challengeல day 15 linked list பார்க்க போறோம். இதில் நமக்கு நோட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள டேட்டா ஃபீல்டுக்காக இன்டீஜரில் டேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நோட் பாயிண்ட் பண்ணுறதுக்காக நோட் நெக்ஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதில் நோட் இன்சர்ட் ஃபங்க்ஷனும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தமாக 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஹெட், இன்னொன்று டேட்டா. ஹெட்டு ஃபஸ்ட்டு நோடை பாயிண்ட் பண்ணுறதுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டேட்டா புது நோடை கடைசியாக ஆட் பண்ணுறதுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டாஸ்க் என்னென்னா இதில் இருக்கிற இன்சர்ட் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நியூ நோட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே லிங்க் லிஸ்ட்டோட டெய்லில் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூ நோட் ஆட் ஆனதுக்கப்புறமா அதோட ரெஃபரன்ஸை நாம் ஹெட் நோடுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எம்டி லிஸ்ட்டுக்கு ஹெட் ஆர்குமெண்ட் நல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் டீன்னு இருக்குது. இது எத்தனை எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுதுன்னு டினோட் பண்ணுது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு இன்டிஜரும் நாம் லிஸ்ட்டோட எண்டில் இன்சர்ட் பண்ணிகிட்டே வருவோம். இதோட அவுட்புட் ஃபார்மேட்டில் நாம் ரெஃபரன்ஸ் ஹெட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். இதில் சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். டி 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்டி லிஸ்ட்டில் நாம் 4 நோட் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நோடில் நாம் 2ன்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது ஹெட் நோட். அதுக்கப்புறமா 3, 4 and 1 எல்லாமே டெய்லில் இன்சர்ட் பண்ணிகிட்டே வருவோம். இதோட டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக ஹெட்டு நல்லுன்னு இருக்குது. நோடில் நமக்கு 2 பார்ட் இருக்குது. ஒன்று டேட்டா, இன்னொன்று அட்ரஸ். இதில் நமக்கு டேட்டா 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நோட் தான் இருக்குது. அதனால் இதுதான் ஹெட் நோட். அதுக்கப்புறமா டேட்டா 3 இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் டேட்டா 2ஓட அட்ரஸ் பார்ட்டில் டேட்டா 3ஓட நோட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது N1ன்னு இருக்குது. டேட்டா 3 கடைசி நோட். அதனால் இதுதான் டெய்ல் நோட். இதே மாதிரியே நாம் டேட்டா 4 அண்ட் டேட்டா 1 இன்சர்ட் பண்ணணும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி நோட் தான் டெய்ல் நோட். இப்போ நம்ம கோடிங் போடலாம். இதில் கிளாஸ் நோடை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கிளாஸ் சொல்யூஷனில் நாம் மெத்தடை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நோட் நியூ நோட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப் டேட்டா. இது நியூ நோடோட ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இஃப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல் ரிட்டர்ன் நியூ நோட். ஹெட்டு நல்லுன்னு இருந்துச்சுன்னா நாம் இன்சர்ட் பண்ண நியூ நோடையே ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். நோட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட். இப்போது ஹெட் நோடை நாம் கரண்ட்டாக அசைன் பண்ணியிருக்கோம். வைல் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் is not equal to null. current is equal to current dot next. current நோடுக்கு அப்புறமா நல்லுன்னு இல்லாமல் இருந்துச்சுன்னா நோடு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த நோடு எல்லாமே நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ட்ராவர்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நாம் நியூ நோடை இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கு current dot next is equal to new node. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட ரெஃபரன்ஸை நாம் ஹெட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுக்கு ரிட்டர்ன் ஹெட். அடுத்து வாய்ட் டிஸ்பிளே மெத்தடில் நோட் ஸ்டார்ட் ஹெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்டார்ட் நல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற டேட்டா எல்லாமே நமக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் ஹெட்டை நல்லுன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை டினோட் பண்ணுது. அடுத்து வைல் லூப்பில் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. அதே ஹெட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹெட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.